ஆனா அவங்க அசால்ட்டா இனிமே காமிச்சிட்டு வளர்ந்துட்டு போயிடுறாங்க. நடுவில் ட்ரெண்ட் ஆகிட்டு போறாங்கன்னா அதை நம்ம ஃபாலோ பண்ண வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் எல்லாம் போயிடும். எங்க திறமையை காமிச்சு வர முடிஞ்சா நாங்க வரோம், இல்லைன்னா நாங்க கீழே இருந்து பொண்ணா பிறந்திருக்கணும். என்னது லேடிஸ் மேட்டரா? இன்ஸ்டால வந்து டேலண்ட் கண்டிப்பா வேணும். அக்கா வீடியோலாம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. டெய்லர் அக்கா, ஜிம் அக்கா, டிவோஷனல் அக்கா. ரொம்ப அழகா இருக்காங்களா? இப்போ லேட்டஸ்டா பலூன் அக்கா. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க அவங்க திறமையை காட்டி அவங்க வந்து ஃபேமஸ் ஆயிருக்காங்க. ஸோ நம்மளும் ட்ரெண்ட் ஆகணும், அண்ணாங்கெல்லாம் ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்னா என்ன மாதிரி திறமையை காட்டி வீடியோ போட்டு நம்ம டெவலப் ஆகலாம்? பலூன் அக்கா, நிறைய அக்கா வரட்டும். அவங்களாம் வந்து இப்போ சமீபத்தில் மேலே வந்துட்டாங்க. நம்மளாம் ஒன்றுனா நம்ம உழைச்சிக்கிட்டே இருக்கணும். நம்ம உழைப்புக்கான பலன் வந்து என்னைக்கா ஒரு நாள் கிடைக்க தான் போகுது. இப்போ நடுவில் ட்ரெண்ட் ஆகிட்டு போறாங்கன்னா அதை நம்ம ஃபாலோ பண்ண வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் எல்லாம் போயிடும். அங்கங்க மோசமா இருக்குது. அவங்க அசால்ட்டா காமிச்சு வளர்ந்துட்டு போயிடுறாங்க. நாங்க என்னத்தான் ரீல்ஸ் கஷ்டப்பட்டு பண்ணி எடிட் பண்ணி இதுலாம் பண்ணி போட்டாலும் எங்களால வளர முடியாது. ஏன்னா இது ஜென்ரேஷன் அது மாரி இருக்கு. எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. இது நிரந்தரம் இல்ல. இப்போ ஏறுறாங்க, எப்போனாலும் கீழே விழுந்துடலாம். நாங்க கஷ்டப்பட்டு பண்ணாலே எங்களுக்கு ஒன்றும் அதுல பலன் கிடைக்க மாட்டேது. நாங்க அதுக்கோசம் தான் வரோம், அங்கங்க போறோம். இவங்களும் இன்னும் 6 months 7 months தான். ஒரு ஃபயர் கடிச்சு ஒரு ஸ்பார்க் கடிச்சு மேல வந்துட்டாங்க. அவங்க அசால்ட்டா இது ஆகி போயிடுறாங்க. அவங்க இன்டர்வியூ கூப்பிட்டுறாங்க ஏதாச்சும் பண்ணா. ஸோ நீங்களும் உங்க திறமை காட்டி அதே மாதிரி நீங்களும் மேல வரணும், லைஃப் எல்லாருக்கும் தெரியணும், ஃபெமிலியர் ஆகணும் அப்படின்னா உங்ககிட்ட இருக்க எதை காட்டலாம் நீங்க விரும்புறீங்க? பொண்ணா பிறந்திருக்கணும். இந்த வெறி நம்ம கிட்ட இல்லாதனால தான்டா நாம இன்னும் டீ ஊத்தி கொடுத்துட்டு இருக்கோம். ஆக்சுவலா அவங்க காட்டி காட்டி வீடியோ போடுறாங்க திறமைய. அவங்க எங்க திறமையை காமிச்சா பாரு. ஃபர்ஸ்ட் வீடியோ வைரல் ஆச்சு, செகண்ட் அதே மாதிரி ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளும் அதே மாதிரி அண்ணாங்கெல்லாம் ட்ரெண்ட் ஆகணும், இப்போ பசங்கெல்லாம் ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்னா நம்மளும் நம்ம டேலண்ட காட்டலாம், ஆக்டிங் டேலண்ட காட்டலாம். ஆக்டிங் டேலண்ட் காமிட்டா எங்க அவங்க அசால்ட்டா போயிடுறாங்க. நாங்க கஷ்டப்பட்டு பண்ணாலே எங்களுக்கு ஒன்றும் அதுல பலன் கிடைக்க மாட்டேது. அது வெறும் மீம்ஸுக்காக தான் ப்ரோ. இப்போ பார்த்தீங்களா, இருங்க பாயின்னு வந்துச்சு, அதை தூக்கி இப்போ சாங்கில் போட்டாங்க. இப்போ விடாமுடிச்சு சாங்கில் போட்டாங்க. அது வெறும் சாங்கில் அந்த இருங்க பாயின்றது மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஏர் போனதுக்கு அப்புறம் வேற எதனா கண்டென்ட் வச்சுன்னா வரப்போகுது. நம்மகிட்ட காட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு. ஆமா, நாங்க எங்களால காட்ட முடிஞ்சதுன்னா முடிஞ்சா என்ன ரீல்ஸ் பண்ணுவோம், அவ்வளவுதான். அவங்க அசால்ட்டா இதுமே எல்லாத்தையும் அவங்க ரீல்ஸ் பண்றாங்களோ இல்லையோ அவங்க திறமை இருந்தோ, ஆனா அவங்க இதுமே காமிச்சே அவங்க வெளியே வந்துடுறாங்க. ஆனா எங்களால வர முடியாது. எங்களுக்கு இருக்கிற ஒரே இது பாடுபடணும். இப்ப எல்லாருக்கும் ஒண்ணு இருக்கும், உங்ககிட்ட ஏதாவது இருக்கும், அதை நீங்க காட்டலாமே. ப்ரோ காட்டணும்னா எதை ப்ரோ காட்டுறது? ஏன் ப்ரோ நீ வேற? அதாவது அவங்க வந்து ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆயிடுச்சு, அதுக்கப்புறமா அந்த ட்ரெண்டிங்கை பார்த்துட்டு அவங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட இப்போ டைலர் அக்கா வந்து டைலிங்ல இருக்காங்களா, அவங்க டிசைன்ஸ் எல்லாம் தச்சு போட ஆரம்பிச்சாங்க ரெகுலரா வீடியோ. நம்மளுக்கு காட்ட முடியலன்றீங்க. நாங்க காட்டி எங்களை அசிங்கப்படுத்தோட அவங்க அசிங்கப்படுத்தா பெரிய ஆள் ஆகணும்னா அவங்க ஆகி. இப்போ அந்த மாதிரி நம்ம கிறுக்குத்தனம் பண்றது ட்ரெண்ட் ஆயிட்டா நம்ம கிறுக்குத்தனம் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்மளும் நல்ல விஷயம் எதனா பண்ணலாம். ஏன்னா நம்ம ட்ரெண்ட் ஆயிட்டோம்ல, நம்ம பேச தெரியுது இல்ல. நாங்க எங்க திறமையை காமிச்சு வர முடிஞ்சா நாங்க வரோம், இல்லைன்னா நாங்க கீழே இருந்து போயிடும். இப்போ படத்துக்கு ப்ரொமோஷனுக்கு போனா கூட அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணிருப்பார்ல, அப்படி இல்ல. இது சூப்பர் சூப்பர்.